வணக்கம் சார். இப்போ MDMல வந்து மில்கிங் மிஷின், சாஃப் கட்டர், இப்போ ரீசெண்டாக அக்ரிகல்ச்சரல் எக்யூப்மெண்ட்ஸ் கூட வச்சிருக்கீங்க, டெய்ரியும் நீங்கள் வச்சிருக்கீங்க. இப்போ வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸில் இப்போ நீங்கள் என்னெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைரி எக்யூப்மெண்ட்ஸு நம்ம ரா மில்க் கூல் பண்ணுறதுலேருந்து அதுலேருந்து பை ப்ராடக்ட் எடுக்கிறதுலேருந்து நம்ம ஃபுல் ப்ராசஸிங் பிளான்ட் வரைக்கும் எல்லாமே பண்ணுறோம். இப்போ லைக் பார்க்கணுன்னா மில்க் ப்ராசஸிங் பிளான்ட்டு, கர்ட் ப்ராசஸிங், பன்னீர் ப்ராசஸிங், ஐஸ்கிரீம் ப்ராசஸிங் வரைக்கும் எல்லா ப்ராசஸிங் பிளான்ட்டும் பண்ணுறோம். ரா மில்க் ஸ்டோரேஜ்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் வேல்யூ ஆடடுக்கு தேவையான எல்லாமே வச்சிருக்கேன்னு சொன்னீங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிறு மாட்டு பண்ணையோ இல்லை பெரிய மாட்டு பண்ணையோ எல்லாருமே வச்சிருக்காங்க. அந்த பாலை அவங்க கொடுக்குறாங்க, அந்த லாபமுமே இல்லாமல் இருக்காங்க. பட் ஆனால் அந்த பாலை வாங்கின நிறையா டெய்ரி கம்பெனிஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ் இப்போ நிறையா பார்த்துட்டு இருக்கோம், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் உருவாக்குற கம்பெனி. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ரோத் வந்து டே பை டே வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கே தவிர அவங்களோட இது வந்து லாஸே ஆகலை. பட் ஏன் வந்து பண்ணையாளர்களோட இது வந்து அப்படியே டவுனாகவே இருக்கு? ஆமாம், இப்போ இங்கே தான் நம்ம வந்து பாலை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட பால் இருக்கும், பால் வந்து தயாரிக்கிறீங்க, அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, பண்ணையிலேருந்து பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்க வந்து பாலை வந்து பை ப்ராடக்டாக மாற்ற தெரியாதனால அவங்க டைரி கம்பெனிஸ்க்கு கொடுத்துட்றாங்க. பட் ஆனால் அங்கேருந்து கலெக்ட் பண்ணுறவங்க அந்த பாலை பல ப்ராடக்டாக நம்ம பண்ணுறாங்க, பை ப்ராடக்டாக. லைக் இப்போ தயிர், மோர், பன்னீர், பாதாம், அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் மில்க்கு, பால்கோவா, அந்த மாதிரி பல ஐட்டம்ஸ் பண்ணுறாங்க. பாலிலேருந்து க்ரீம் தனியாக செப்பரேட் பண்ணுவாங்க, அதுலேருந்து கீ ரெடியாக தனி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி வர பாலிலேருந்து இந்த பக்கம் தயிர், பன்னீர், பால்கோவான்ட்டு இந்த பக்கம் ரெடி பண்ணுவாங்க. அப்போது ஒரு பாலிலேயே ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி 2 அடிஷ்னல் ப்ராடக்டாக பண்ணி டபுள் ப்ராஃபிட் பார்க்குறாங்க. அது மூலியமாக தான் அவங்களால ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுது. இங்கே என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ண வச்சுருக்கிறீங்க பாலோட செல்ஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 4 to 5 hours தான். அப்போ அதுக்கு மேலே அதை அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கெட்டுரும். அப்போ அவங்க வந்து கூலிங்க்கு போகணும். இப்போ அதுக்கான மிஷின்ஸ் அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, சீக்கிரமாக அந்த பாலை ஏதோ ஒன்று பண்ணிடணும்னு சொல்லி கிடைக்கிற விலைக்கு கொடுத்துருவாங்க. இப்போ டெய்ரி கம்பெனி எல்லாமே வந்து லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறாங்க. பட் மாட்டு பண்ணையாளர்கள் எல்லாருமே வந்து லார்ஜ் ஸ்கேலில் பண்ண முடியாது. அதே பண்ணாலுமே அவங்களால வந்து சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படின்ற ஒரு கருத்து வந்து அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆமாம், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பண்ணையாளர்கள்ட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகங்கள் தான் நீங்கள் கேட்டிருக்கிறது. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் தான் பால் வச்சுருப்பேன், ஒரு 100 லிட்டர் தான் என்கிட்ட இருக்குது. ஆனால் நான் வந்து இந்த மிஷின்ஸ் எல்லாம் போட்டால் என்னால் பண்ண முடியுமா? அவங்களாம் லேக்ஸ் கணக்கில் மில்க் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறீங்க, அவங்களால பாசிபிளாக பண்ண முடியும், என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது அப்படின்றது அவங்ககிட்ட இருக்கிற கொஸ்டின். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம மினிமம் நம்ம 100 லிட்டர்லேருந்து பாலை நம்மளால் ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியும். அப்போ ஸ்மால் ஸ்கேலில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம MDMல வந்து மெஷின்ஸ் இருக்கு. கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கு தகுந்த போல் அவங்க ஸ்மால் ஸ்கேல் இருக்காங்க, அவங்க எவ்வளோ பால் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த நம்மளால் ஐடியா கொடுக்க முடியும். இவ்வளோ பால் இருக்குன்னா நீங்கள் இந்த மிஷின்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இந்த ப்ராடக்ட் பண்ண முடியும், இது கரெக்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே நம்மள்ட்ட சொல்யூஷன் இருக்குங்க. பாலிலிருந்து வெண்ணெயை எடுக்க ஃபஸ்ட்டு க்ரீம் செப்பரேட்டருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைரியிலையுமே ஒரு பேசிக்கான மிஷின்ஸ்னே சொல்லலாம். ஒரு ஸ்டார்டிங்கில் பாலை வந்து நீங்கள் மதிப்பு கூட்டணும் அப்படின்னாலே ஆரம்பத்தில் தேவைப்படக்கூடிய மிஷின் வந்து க்ரீம் செப்பரேட்டர். இதில் இருந்து பார்த்திங்கன்னா என்ன எடுக்க முடியும் அப்படின்னா, பாலிலிருந்து கறந்த பால் ரா மில்க்லேருந்து க்ரீமை தனியாக செப்பரேட் பண்ணிடலாம். அந்த க்ரீமை நம்ம பட்டர் பண்ணிக்கலாம், நெய் பண்ணிக்கலாம். இதுவே பார்த்தீங்கன்னா பாலிலேருந்து க்ரீம் வரும்போது ஆப்போசிட் சைடு ஸ்கிம் மில்க்கும் வரும். அந்த ஸ்கிம் மில்கை நம்ம வந்து தயிர் பண்ணிக்க முடியும், பன்னீர் பண்ணிக்க முடியும், பாதாம் பால் ரோஸ் மில்கான ஃப்ளேவர்ஸ் மில்க் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால்கோவா பண்ணிக்க முடியும். இப்போ வந்து ஸ்டார்டிங் வந்து 60 லிட்டருங்க மேம். அதில் ஸ்மால் ஸ்கேலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். மினிமம் நீங்கள் 5 லிட்டர் 3 லிட்டர் பால் உங்கள்கிட்ட இருக்குனாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 165 லிட்டர் பர் ஹவருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 325 இருக்குது, 500 இருக்குது, 600 இருக்குது, 1KL இருக்குது, 2KL இருக்குது, 5KL, அந்த மாதிரி லார்ஜஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்மளால பண்ணி கொடுக்க முடியும். ஓகே சார். இப்போ இதில் வந்து ஒரு பாலை வந்து இதில் போட்டு நீங்கள் வந்து வெண்ணெயாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க, இன்னொன்று வந்து நெய்யாகவும் எடுக்கலாம்னு சொல்கிறீங்க. அப்போ அதுக்கு உங்ககிட்ட மாடல் அதுக்கு மிஷின்ஸ் நம்மள்ட்ட இருக்குங்க மேம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த க்ரீமை வந்து பட்டர் பண்ணுவோம், அதுக்கு பட்டர் சர்னர் நம்மள்ட்ட இருக்குது. இந்த பட்டர் சர்னரில் நம்ம க்ரீமையும் ஐஸ் வாட்டரையும் போட்டு அடிக்கும்போது நம்மளுக்கு பட்டர் கிடைக்கும். அதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட் கிடைக்குங்க. இந்த க்ரீம் எடுக்கிறதுலேயே உங்களுக்கு பட்டரும் கிடைக்கும், பட்டர் மில்க்கும் கிடைக்கும். அதுலேயே உங்களுக்கு டபுள் மடங்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த க்ரீம் எடுத்ததுக்கப்புறம் பட்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவா மிஷின் இருக்குது. நம்ம நெய் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நெய்யும் பண்ணிக்கலாம், பால்கோவாவும் ரெடி பண்ணிக்கலாம். இது மல்டி பர்பஸ் வேட் மாதிரிங்க. இதில் நீங்கள் வந்து பாலை ஹீட் பண்ணி ஒரு ஸ்மால் ஸ்கேலில் இப்போ நான் ஒரு பாலை ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து தயிர் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் இதில் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பன்னீருக்கு பாலை போட்டு ஹீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் இதில் பன்னீரை போட்டு பாலை போட்டு ஹீட் பண்ணி பன்னீருக்கு அவுட் புட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது மல்டி பர்பஸ் வேட், எல்லா அதாவது ஹீட்டிங் பண்ணக்கூடிய எல்லா ப்ராசஸில் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் க்ரீம் எடுத்து டேரெக்டாக
டைரெக்டாக போட்டு கூட நம்ம நெய் ரெடி பண்ணிக்கலாங்க. இல்லை பட்டர் போட்டு நம்ம நெய் ரெடி பண்ணிக்கலாம். நிறைய மாடல்ஸ் இருக்குது மேம். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 60 லிட்டருங்க, அது பேசிக் மாடல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 120 லிட்டருங்க. இதுக்கு மேலே பெரிய மாடல் வேணும்னாலும் கஸ்டமர் கேட்குற கஸ்டமைஸ்டு மாடல் நம்மளால பண்ணி கொடுக்க முடியும். இப்போ வந்து இதில் என்ன பெரிய ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்மளால எடுத்தோம் இப்போ பெரிய மாடலாக இருக்கும் போது வந்து நம்மளால எடுத்தோம் அந்த ப்ராசஸ் வந்து அதுக்கு ஒரு டைம் ஆகும், அந்த ப்ராசஸும் கஷ்டம். அப்போ இதுக்கு அதில் ஏதாவது வந்து அட்வான்டேஜ்? இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டில்ட் பண்ணிக்கிற மாடல் நம்மளால் பண்ணிக்க முடியுங்க. நம்ம டில்ட்டிங் பண்ணி நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம எல்பிஜி கேஸில் யூஸ் பண்ணக்கூடியதுங்க. எல்பிஜி கேஸ் வந்து நம்மள்ட்ட இல்லை, அதாவது நீங்கள் வந்து பெரிய பண்ணை வச்சுருக்கீங்க, உங்களோட பயோகேஸ் பிளான்ட் இருக்குது அப்படின்னீங்கன்னா நம்ம பயோகேஸ் செட்டப்பும் நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும். அந்த பயோகேஸ் மூலியமாகவும் நம்மளால் இது யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை நான் லார்ஜ் ஸ்கேல் போகிறேன், நான் பால்கோவா வந்து லார்ஜ் ஸ்கேல் போகிறேன், எனக்கு ஸ்டீம் மூலியமாக வேணும் அப்படின்னாலும் நம்ம ஸ்டீம் பாய்லர் போட்டு ஸ்டீம் மூலியமாக ஆப்ரேட் ஆகிற கோவா மிஷினும் நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும். இதில் வந்து பன்னீர் காய்ச்சி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க சார். இப்போ ஒரு சில கம்பெனிஸ் இருக்காங்க, அவங்க தான் வந்து பன்னீர்லேயே பெஸ்ட்டாகவும் இருக்காங்க, அவங்களால தான் இப்போ வரையும் பண்ணிகிட்டே இருக்க முடியுது. ஸ்மால் ஸ்கேல்லையும் பண்ணுறாங்க ஒரு சில பேர், ஆனால் அந்த ஷேப் எதுவுமே உங்களுக்கு கரெக்டாக வர்றதில்ல. அப்படிப்பட்ட யாருக்காவது வந்து ஏதாவது இங்கே மிஷின்ஸ் இருக்கா? கண்டிப்பாங்க மேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன்னீரில் மெயினாக பார்க்கணும் அப்படின்னா அந்த டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணி எடுக்கணும். அதாவது வினிகர் ஆட் பண்ணுறது கரெக்டான டெம்பரேச்சருக்கு ஆட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ப்ரெஸ்ஸுங்க. இப்போ பன்னீர் வந்து நான் சொன்ன மாதிரி வினிகர் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் வச்சு ப்ரெஸ் பண்ணணும். இதில் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம அழுத்திட்டோம் அப்படின்னா இதனால ஷேப் வந்து கரெக்டாக அந்த ஷேப் வந்துடும். அது போக இதில் இருக்கிற வாட்டர் எல்லாமே ட்ரைன் ஆயிரும். ப்ராப்பராக வாட்டர் ட்ரைன் ஆகிட்டு அந்த ஷேப் வந்துட்டாலே பன்னீரோட குவாலிட்டி நல்லா இருக்கும். இப்படி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் மட்டும் இல்லாமல் நியூமேட்டிக் டைப்பும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. பெரிய அதாவது மீடியமாக பண்ணுறவங்களுக்கு மேனுவல் போதும், பெரிய லெவல் பண்ணுறவங்களுக்கு நம்ம நியூமேட்டிக்கும் பண்ணி கொடுக்குறோங்க. இப்போ டெய்ரின்றனால இந்த கொஸ்டினை நான் உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ வந்து மக்கள்கிட்ட வந்து என்ன ஒரு கருத்து பரவலாயிட்டு இருக்கு அப்படின்னா வந்து பாக்கெட் பால் அப்படின்னாலே வந்து தண்ணி கலந்துருப்பாங்க, அதில் வந்து கெமிக்கல் ஆட் ஆகிருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கறந்த பால் வந்து ஒரே நாளில் கெட்டு போயிடுது, ஆனால் பாக்கெட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் நாளும் அந்த ஷெல்ஃப் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது எப்படி சாத்தியமாகும்? டைரியில் பண்ணுற ப்ராசஸ் என்னன்றது நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஆனால் அதில் வந்து தண்ணி கலந்த பால்ன்றது மோஸ்ட்லி அது கிடையாது. அதே போல் கெமிக்கல்ஸும் யாரும் மோஸ்ட்லி கலக்கிறது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ வந்து பண்ணிவிட்டு அது ஸ்டாண்டர்ட் படி தான் பண்ணுவாங்க. எல்லா டைரிக்குமே அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். அதில் லேப்ஸ் எல்லாம் இருக்குங்க, என்னென்ன செக் பண்ணணும் எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணி தான் பண்ணுவாங்க. இப்போ செல்ஃப் லைஃப் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராப்பராக பேச்சுரைசேஷன் பண்ணணுங்க. இப்போ பேச்சுரைசேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிஷின்ஸ் இதுதாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேச்சுரைசர் வேட்டு. இப்போ இதில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலை வந்து ஹீட் பண்ணுங்க. எவ்வளோ டிகிரிக்கு நம்ம வந்து பாலுக்குன்ட்டு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, தயிர் பண்ணணும்னா ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, அது மாதிரி ப்ராடக்ட்டை பொறுத்து அதனோட டெம்பரேச்சர் இருக்குங்க. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90 டிகிரிக்கு நம்ம வந்து பாலை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக நம்ம கூல் பண்ணிடுவோம். நம்ம 4 டிகிரிக்கு நம்ம கொண்டு வந்துடுவோம். அந்த 4 டிகிரிக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா பாக்டீரியா வந்து அந்த டைமில் அது அந்த பேச்சுரைசேஷன் ப்ராசஸ் அப்போ பாக்டீரியா கில் ஆகிடும். பாக்டீரியா கில் ஆனதுக்கப்புறம் நம்ம கூலிங்கில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்டோம்னா அது 1 வீக் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்க முடியும். இன்க்ரீஸ் ஆகுது. இதில் பாலை நம்ம வந்து ஒரு 85 டிகிரிக்கு ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க ஹோமோஜெனைசர். இது மூலிமா நம்ம பைப் லைன் போட்டு கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த ஹோமோஜெனைசர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக மில்க் ப்ராசஸிங்கில் இந்த ஃபேட் எல்லாத்தையுமே ஈக்குவலைஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ நார்மலாக நீங்கள் கறந்த பால் நீங்கள் வைக்கும்போது மேலே வந்து ஃபேட் ஃபார்ம் ஆகும். நீங்கள் காய்ச்சி வச்சிங்கனாலுமே ஃபேட் ஃபார்ம் ஆகும். இதே நீங்கள் பேக்கெட் பால் வாங்குறது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஃபேட்டே இருக்காது. அது என்ன பண்ணும் அப்படின்னா ஈக்குவலாக ஃபேட்டை வந்து ஹை ப்ரெஷரில் நம்மளுக்கு வந்து உடச்சி ஈவன் பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் பால் ஹீட் ஆன பால் இங்கே வரும். இதுக்கப்புறம் பால் எங்கே போகும்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சில்லர்னு சொல்லுவாங்க, பிஹெச்சி. இது வந்து இங்கே வந்து பிளேட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னு சொல்லுவாங்க. இது மூலிமா மல்டிபிள் கனெக்ஷன்ஸ் இருக்கும். இது மூலிமா நம்ம வந்து இந்த கூலிங் டவரை வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ பால் வந்து அங்கேருந்து ஒரு 80 டிகிரியில் வருது அப்படின்னா நம்ம அடுத்தது நம்ம வந்து கூல் பண்ணணும்னு சொன்னோம்லங்க, இதிலிருந்து வாட்டர் வரும். மில்க்கும் வாட்டரும் வந்து இன்டைரக்டாக கான்டாக்ட் மூலிமா வாட்டர் வந்து அந்த பாலில் இருக்கிற டெம்பரேச்சர் எடுத்துகிட்டு போயிடும். அந்த பாலோட டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆயிரும். இதுக்கப்புறம் இதிலிருந்து எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்சி. அந்த பிஎம்சிக்குள்ள வந்து ஸ்டோர் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 டிகிரி டெம்பரேச்சருக்கு நம்ம வந்து கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்ததுக்கப்புறம் இதுலேருந்து டைரெக்டாக நம்ம பேக்கெட் பண்ணுற மிஷின்ஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு பேக்கிங் பண்ணிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா
200 ml 500 ml வரைக்கும் நம்மள்ட்ட இது பேசிக் மிஷின்ஸுங்க. கஸ்டமைஸ் தான் இது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு வேணாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். இது சென்சார் மாடலுங்க. அதாவது பேக்கெட் வந்து ஈவனாக கட் ஆகும், குவான்டிட்டியும் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பிரிண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம இங்க் பிரிண்டர் கொடுக்குறோம், அது மூலியமாக பேட்ச் நம்பரு, அதுக்கப்புறம் பார்த்து எக்ஸ்பிரி டேட்டு எல்லாமே நம்மளால் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். பேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து கோல்டு ஸ்டோரேஜ் ரூமில் ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேல்ஸுக்கு கொண்டு போயிடுவோங்க. இதுதான் ஒரு ப்ராசஸிங் பிளான்ட்டில் நடக்கிற ப்ராசஸ். பேக்கெட் பாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சூடு பண்ணின பால் தான், சூடு பண்ணி பேச்சரைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு வந்து செல்ஃப் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, சிறு பண்ணையாளர்களும் அவங்களோட பாலை வந்து மதிப்பு கூட்டி விற்கலாம். பெரிய கம்பெனி பெரிய நிறுவனங்கள் தான் வந்து அவங்களோட தொழிலை வந்து மேம்படுத்திக்கிட்டே போகிறாங்க அப்படின்றது இல்லாமல் சிறு பண்ணையாளர்களும் அவங்களோட தொழிலை எந்த தயக்கமுமே இல்லாமல் வந்து மேம்படுத்திட்டு போகலாம். அதுக்கு வந்து MDMல வந்து பாலை மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களுமே இங்கே கிடைக்குது. இப்போ வந்து இந்த வீடியோவில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மிஷின் உங்களுக்கு தேவைப்படுது, இல்லை இந்த மிஷினில் நாங்கள் சொன்னதில் ஏதோ சந்தேகம் இருக்குது அப்படின்னா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். MDMல இருந்து உங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் கொடுப்பாங்க.